அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறதே காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய இடத்துலேருந்து கும்பத்துக்கு இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது நீங்களே ஒரு சந்திரன், ஒரு நீர்நிலை, அங்கே காற்றில் போய் சேருது. எப்பயுமே இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். எப்படிங்க? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா 8, 9 அப்படிங்கும்போது இந்த 8ஆம் இடத்துல கெட்ட கிரகங்கள், பாவ கிரகங்கள் போய் உட்காரும்போது குருட்டு அதிர்ஷ்டம் வந்துடும். எப்படிங்க? குருட்டு அதிர்ஷ்டம். எப்படின்னா கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆனால் அதில் ஒரு நெரிசல் இருக்குது, ஒரு வில்லங்கம் இருக்குதும்பாங்களே, அந்த வில்லங்கம் எதுன்னு நல்லா யோசிங்க. நான் ஒரு அரசியல்வாதிங்க, நான் ஒரு மேலதிகாரிங்க, நான் ஒரு தொழில் அதிகாரி அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் கூட அந்த சிக்கல் எதனால், ஏன் வருது அப்படிங்கிறத ஒரு ஆலோசனை, திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் கடகத்துக்கு வரும். ஏன்னா அந்த காற்றுங்கிற ஒரு தத்துவத்தில் அமையக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் மறைவு. ஷேர் மார்க்கெட்டிங்கில் நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு அமோகமான வருமானம் வரும். பாருங்களேன், வராத கடன் வரும். எந்த கடன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, அந்த கடன் கொடுத்தீங்களோ, அந்த பணம் வந்துடும். வராத பணம் வந்துடும்.
கடனாளி ஆணையின் கடன் அடைக்கக்கூடிய தீர்வுக்கு கூட வரக்கூடிய அமைப்பு இந்த கடகரத்துக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. மனக்கவலைகள் நிறையா இருந்ததுக்கெல்லாம் முடிச்செல்லாம் அவுத்து விடக்கூடிய காலகட்டமாக இந்த குறுகிய பீரியடில் உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றி உண்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி பாருங்கள், ஓடி தேடுங்க, யார் யார் என்னென்னு இந்த புரிதலை கொடுக்குங்க. சிலருக்கு அப்பா வழியில் அப்பாவுக்கு உடல் தொந்தரம் மருத்துவ செலவாக கொடுத்துரும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த சூரியன் ராகெல்லாம் கிரகண தோஷம்பாங்க. ஸோ அருமையாக அதை வச்சு ஏதாவது சில விஷயங்களை கொண்டு போயிடும். வாக்கில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்வதி சிவன் கோயிலில் தனி சந்நிதியாக இருக்க அம்பாள் பார்வதி தேவிக்கு பன்னீர் இளநீர் குங்குமம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிங்க. இந்த கிரக சேர்க்கை உங்களை பாதிப்புலேருந்து நல்லபடியாக வச்சுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.